நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் கடந்த 7ஆம் தேதி அன்று 28 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரியில் எதிர்வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் 20ஆம் தேதி அன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வில்லியனூரில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 28 வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வேகமாக பரப்புரையில் பங்கேற்று வருகின்றனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷு ஒதியம்பட்டு வண்ணார பரதேசி சுவாமி சித்தர் கோவிலில் துண்டறிக்கை வைத்து வணங்கி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மாற்று வேட்பாளர் மதியழகன், நாம் தமிழர் கட்சியின் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சிவக்குமார், நாம் தமிழர் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமுருகன், தகவல் தொழில்நுட்ப பாசறை அமுதன், பாலன், வில்லியனூர் வீராசாமி, ஆனந்த பாஸ்கர், LNT கிருஷ்ணமூர்த்தி, செல்வகுமார், திருபுவனை ஜெயக்குமார், மனோஜ்குமார் ஆகியோர் பங்கேற்று வண்ணார பரதேசி சித்தரை வணங்கி நாம் தமிழர் கட்சியின் துண்டறிக்கையை மக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஒரு நிமிஷம் இந்த கட்சியில 36 லட்சம் வாக்கு வாங்கிருக்கோம். தொழிற்சாலை அமைங்க 10 வேலை கொடுங்க. நம்ம புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் புதுப்பேட் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கெங்கைமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வெள்ளிக்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, லட்சுமி ஹோமம், கோ பூஜை, கரிவளம், கும்ப அலங்காரம், முதற்கால யாகசாலை, பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 2ஆம் கால ஹோமம், நாடி சந்தானம், யாத்ராதானம், கடம் புறப்பாடு நடைபெற்று மூல மந்திரங்கள் ஓத விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுப்பேட் நாட்டாமைகள், கிராம பொதுமக்கள், கிராம இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். मनसा गृणानो अस्माकं अनाहंना अग्ने त्रिवन मनसा गृणानो अस्माकं ना अपना पूरे रंग पर RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் விரோத ஆட்சியால் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை அகற்றி ஜனநாயக ரீதியான நேர்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க RLV மக்கள் முன்னேற்ற கழகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரும்பும் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட எண்ணி புதுவையில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 3வது அணி உருவாக்கப்பட்டு அதில் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி, அகில இந்திய மஜ்லிஸ் முஸ்லிம் கட்சி மற்றும் சமூக இயக்கங்களுடன் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளது. இந்த அணியை மேலும் வலு சேர்க்கும் வகையில் அகில இந்திய நெட்வொர்க் நலசங்க தலைவர் மனோகரன் தனது நிர்வாகிகள் 25 பேருடன் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத மோசடிகளை தடுத்து மக்கள் நலன் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த தேர்தலில் கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்து ஆதரவு கடிதம் கொடுத்து உறுதியளித்தனர். மேற்கண்ட RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள 3வது அணியின் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய RLV மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியினர் முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி RLV மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் முகிலன் அல்லிமுத்து 2வது முறையாக போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தமிழக முதல்வர், கழக தலைவர் தளபதியார், தமிழக துணை முதல்வர் சின்னவர் ஆசியுடன் புதுவை மாநில கழக அமைப்பாளர் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் ஆசியுடனும் முகிலன் அல்லிமுத்து திமுக நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் திருபுவனை துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் திருபுவனை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை முகிலன் அல்லிமுத்து வழங்கினார். லைட்டா ஒரே போட்டோண்ணா அண்ணா இருந்தா ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் மோகன்தாஸ் போட்டியிட மூத்த நிர்வாகிகளை கொண்டு கடந்த 5 ஆண்டுகளாக தனக்கென ஒரு ஆதரவாளர் பட்டாளத்தை ஏற்படுத்தி செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளராக போட்டியிடுவது உறுதியானது. இதைத் தொடர்ந்து கந்தசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனால் மோகன்தாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் என்ஆர் காங்கிரஸில் சீட்டு கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மோகன்தாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கிருமாம்பாக்கம் தனியார் மண்டபத்தில் கூடி ஆலோசனை நடத்தினர். இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ், தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு மாநில செயலாளர் கனிகண்ணன், உதயகுமார், SC/ST பிரிவு மாநில துணைத் தலைவர் எத்திராஜ், மாநில துணைத் தலைவர் பக்கிரிசாமி, மாநில செயலாளர் மூர்த்தி, நேசமணி, ராஜகுரு, ராஜ்குமார், மேற்கு மாவட்டம் சதீஷ், வழக்கறிஞர் அணி விமல்ராஜ், பஞ்சாயத்து ராஜ் மாநில பொதுச் செயலாளர் பாஸ்கர், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் கலிவரதன், பொருளாளர் பாசு, சேலியமேடு பஞ்சாயத்து தலைவர் ஐயனார், குடியிருப்பு பாளையம் கலியமூர்த்தி, லிங்கையன், பதஞ்சலி, ஜெயக்குமார், மாணிக்கவாசகம், கிருமாம்பாக்கம் விஜி, முரளி, சுபாஷ், வெங்கடேசன், செம்பியபாளையம் கணேஷ், கரிக்கலாம்பாக்கம் அருள், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன், இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மணிகண்டன், மகளிர் காங்கிரஸ் தொகுதி தலைவி புஷ்பா, வெண்ணிலா உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சி பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகினர். அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். பிறகு நிர்வாகிகள் ராஜினாமா கடிதத்தை புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டது. பிறகு தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தனர். இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்றைய தினத்திலிருந்து விலகி செல்வதற்கு இங்க இருக்கின்ற எங்க கூட இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும், மாநில நிர்வாகிகளும், மாவட்ட தலைவரும் இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து விலகி கொள்கின்றோம். இந்த 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டு எங்களை உழைப்பையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து மாநில பொதுச் செயலாளர் ஜிக்னி முகமது அலி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மொத்தம் 7 தொகுதிகளில் கட்சி தனித்து வேட்பாளர்களை நிறுத்தும் என தெரிவித்துள்ளார். இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதற்கு முன்பு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே நீடித்து வரும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் இடஒதுக்கீடு தொடர்பான சிக்கல்கள் காரணமாக இந்த தேர்தலில் தனித்து களமிறங்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கட்சியின் தனித்துவ ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கில் உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து கூட்டணியிலேயே செயல்பட்டு வருகிறது. மாநில அரசியல் சூழ்நிலைகளின் வேறுபாடு காரணமாக புதுச்சேரியில் தனிப்பட்ட அணுகுமுறையை கட்சி தேர்வு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவு புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நமது இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கும் மாற்று மத சமுதாயத்தினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் 7 தொகுதியில் தனித்து போட்டியிட ஆயத்தமாகியுள்ளோம். 7 தொகுதிகளிலும் 1 வில்லியனூர், 2வது நெல்லித்தோப்பு, 3வது உருளையன்பேட்டை, 4வது புஸ்ஸி, 5வது மாஹி, 6வது காரைக்கால் தெற்கு, காரைக்கால் வடக்கு, 7வது திருநள்ளாறு. இந்த தொகுதிகளில் எங்களுக்கு அதிக பெரும்பான்மை இருப்பதனால் தனித்து போட்டியிடுவதற்காக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நாளை மனு தாக்கல் செய்ய இறுதி நாளாகும். இந்த நிலையில் பல்வேறு இழுபறிகளுக்கு இடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இதுவரை தொகுதிகள் மற்றும் எத்தனை இடங்கள் என இறுதி செய்ய முடியாமல் குழப்பத்தில் உள்ளனர். இந்த நிலையில் திமுக மேலிட பொறுப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகியுள்ளது. மேலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என இன்றுக்குள் சுமூகமான முடிவு தெரியும் என நம்பிக்கை தெரிவித்தார். பேசுறேன். டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை? எது அது அவங்கள கேளுங்க. எங்க பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிங்க, அவங்க வரவே இல்லை. கூட்டணி தெரியல அவங்களுக்கு. ஏதோ வேற ஏதாவது வேலை முக்கியம், இதை விட முக்கியமான வேலை ஏதாவது இருந்திருக்கும். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாளையுடன் மனு தாக்கல் நிறைவடைகிறது. ஆனாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடுகள் குறித்து இதுவரை இறுதி செய்யப்படாததால் கூட்டணியில் கடுமையான குழப்பம் நிலவி வருகிறது. இதனால் கூட்டணி உடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் திமுக மேலிட பொறுப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனை சந்தித்து தொகுதி பங்கீடுகள் குறித்து தங்களின் முடிவுகளையும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணியை இறுதி செய்வதற்காக காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை காங்கிரசின் வருகைக்காக திமுக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் நட்சத்திர விடுதியில் காத்திருந்தனர். சுமார் 11 மணி நேரம் காத்திருந்தும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. அதே வேளையில் முன்னணி தலைவர்களை தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த திமுகவினர் கட்சி மேலிடத்தில் முறையிடுவதற்காக திமுக மேலிட பொறுப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் சென்னை புறப்பட்டு சென்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு. காங்கிரசின் நிலைப்பாடு என்ன என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டார். கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கட்சி தலைமையே எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அது கூட்டணியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதை முறையாக அறிவிப்பதுதான் சரியாக இருக்கும். அதுல எங்களுக்கு எந்த மனக்குறையும் இல்லாத அளவுக்கு இந்த கூட்டணி உறுதியாக அமைந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லை.
அப்படி ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. இந்த கூட்டணி அமைவது மட்டுமல்ல, இந்த கூட்டணியுடைய ஆட்சியும் அமையும். நாங்கள் 3 இடங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்கள் அந்த உரிய விதத்தில் இருக்கிற நிலைமையை பொறுத்து அவர்கள் எங்களுக்கு ஒதுக்கி தருவார்கள். அவங்க தரப்புல இருக்க சண்டை என்னன்னா, யார் தலைமைன்ற ஒரு சண்டை இருக்கு. காங்கிரஸ் தலைமையா திமுக தலைமையா? புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் லெனின் துரை தேர்தலை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த சந்திப்பின் போது மக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கவனமாக கேட்டறிந்த லெனின் துரை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை முன்னுரிமையுடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். குடிநீர், சாலை, கழிவுநீர், வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகளையும் பதிவு செய்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு லெனின் துரைக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பி உற்சாகமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தேர்தலை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் அரசியல் சூழல் சூடுபிடித்து வருகிறது. எந்த அடிப்படை வசதி இதுவே ஒரு இல்லாம இருக்குது. அதனால இதுக்கெல்லாம் உரிமை காரணம்னா என்ன தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். வழக்கறிஞர் இந்த ஒரு முதல்வருக்கு நின்னாரு, 2வது நிற்கிறாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் 2வது முறையாக போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனைகள் இங்கே நம்ம எம்ஐஜியில் இருக்கிற இந்த சர்டிஃபிகேட் இன்னும் டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு அந்த கிளியர்லாம் வரல. அது வழக்கறிஞர் கூட அது அதே மாதிரி மழை வந்ததுன்னா இங்கே இருக்கிற பிரச்சனை தெரியும். கிருஷ்ணா அதுக்கான